வணக்கம். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தம்பி விஜயபிரபா அவர்களின் வெற்றியானது 3 பெரிய அரசியல் கட்சிகளால் தடுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. அதாவது காங்கிரஸ், திமுக மற்றும் பாஜக அவங்க 3 பேரும் சேர்ந்து தம்பியோட வெற்றியை பறித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தம்பி பிரபாகரன் அவர்கள் விருதுநகருக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வந்திருந்தாரு. அது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஈர்ப்பையும் உருவாக்கிச்சு. தம்பி வெற்றி வாழ்த்து நன்றி சொல்ல வரும்பொழுது விருதுநகர் மக்களுக்கே ஒரு ஈர்ப்பை உருவாக்கிடுச்சு. அதாவது தம்பி தோல்வியிடம் தான் போய் அதுக்கு முன்னால் எப்படி பிரச்சாரத்துக்கு போய் பிரச்சாரம் யதார்த்தமாக பேசினாரோ அதே போல் இந்த நன்றி தெரிவிக்கும் பொழுதும் போய் அது யதார்த்தமான ஒரு பேச்சு, தம்பியோட பேச்சு நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்ப கவர்ந்துருச்சு. அடுத்த வர தேர்தலில் எந்த தேர்தலில் இருந்தாலும் அங்கே தம்பியோட ஓட்டு விகிதம் பார்த்தீங்கன்னா தம்பியால் உருவாக்கப்பட்ட ஓட்டு விகிதம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் குறையாது. பாராளுமன்ற தொகுதியில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்களோ அது நிரந்தரமான ஓட்டாக மாறப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை விருதுநகரில் உருவாயிடுச்சு. அங்கே மக்களோட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம், அவங்களுக்குள்ளேயே ஒரு மன கஷ்டம், மன உளைச்சல், தம்பி இப்படி நம்ம இவ்வளோ தூரம் ரெஸ்க் எடுத்து தோந்துட்டாரேன்ட்டு தம்பிக்கு இருக்கிற ஆதங்கத்தை விட அங்கே இருக்க மக்களோட மனசில் இருக்க ஆதங்கத்தை நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது. நம்ம அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் விசாரிச்சிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் ஏனைய தொகுதி, அதாவது தமிழ்நாட்டில் 40 தொகுதி இருந்தாலும் அதில் இது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது. அதாவது இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் யதார்த்தமான ஒரு களத்தை அமைச்சு பிரச்சாரம் பண்ணது தம்பி விஜயபிரபாகரன் மட்டும்தான். அந்த அவரோட இதான் எதுண்ட அடுக்குமொழி பேசாத, ஒரு பேப்பரை பார்த்து படிக்காத, யதார்த்தமா மக்களோட மனசுல இடம்பிடிச்சாரு ஒரு பிரச்சார தப்பியை. பிறகு தோல்வியடைந்த பின்னாலும் நன்றி சொல்ல வரும்போது அதே போல ஒரு பேச்சு, யதார்த்தமான பேச்சு. அன்னைக்கு என்ன பேசணும் அதே இது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் வருவேன், விருதுநகர் மக்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நான் கை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சு ஃபுல்லா மக்களை நல்லா கவர்ந்துருச்சு. அதனால என்னென்னைக்குமே விருதுநகர்ல இதுக்கு மேல தேமுதிக ஓட்டு பர்சன்டேஜ் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து தம்பி அவர்கள் இதே போல ஒரு தொகுதியிலும், அதாவது பாராளுமன்ற தொகுதி, விருதுநகர் தொகுதியில் இருக்க சட்டமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக போய் சந்தித்து அவரோட கடமையை தம்பி செய்ய ஆரம்பிச்சாருனாக்க கண்டிப்பாக அது கோட்டையாக மாறும். உறுதியாக இப்போ ஓரளவுக்கு விருதுநகர் தேமுதிகவோட கோட்டையாக தம்பி விஜயபிரபாகரன் கோட்டையாக மாறிடுச்சு. அதாவது மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு நான் தான் தலைவர், நீ தான் தலைவர் எல்லாம் போட்டி போட்டு அடிச்சுட்டு வர அந்த காலத்துக்கிட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சத்தம் மூடாமல் அமைதியாக விருதுநகரில் ஒரு தலைவருங்கிறது நிரூபிச்சிட்டார் தம்பி பிரபாகரன். மேலும் அவர் அங்கே நடக்கிற ஒரு நிகழ்வுகள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அங்கே மக்களோட குறைகளை கேட்டு அப்பப்போ அதுக்கான அறிக்கைகளை விட்டு அதுக்கான அதிகாரிகளை சந்தித்து பேசும் பொழுது கண்டிப்பாக விருதுநகர் மக்கள் தம்பி, அதாவது அவர்கள் வெற்றி பெற்றாலும், வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாலும் மக்கள் மனங்களை வென்று விட்டார் பிரபாகரன். அதனால் தம்பி இதற்கு மேல் இப்போ எப்படி யதார்த்தமாக இருக்காரோ இதே போல மென்மேல விருதுநகர் மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய தலைவராக இப்போ ஏற்றுக்கிட்டாங்க, வருவார். மேலும் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செஞ்சு தமிழகம் முழுவதும் பிரபாகரன் அரசியல் பணி தொடங்கினாலும் விருதுநகரை தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது அந்த மக்களோட சந்தோஷம், மகிழ்ச்சி. அவங்க திரும்ப தம்பியை ஒரு சொந்த பிள்ளைய பிரச்சாரம் பண்ற மாதிரி சொந்த பிள்ளையா தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தம்பி விருதுநகரை தனி கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக விருதுநகர் விஜயபிரபாகரன் அவர்களின் கோட்டையாக மாறுவது உறுதி. நன்றி.